ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. இன்றைக்கும் கம்போஸ்டிங் சார்ந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கம்போஸ்டிங் சார்ந்து உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ ரிப்ளை பண்ணுவேன். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது கம்போஸ்டிங் சார்ந்த வீடியோ அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பார்த்து பயன்பெறணும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு காய்கறி குப்பைகள் ஒரு 4 நாளாக சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் தக்காளி செடி வச்சுருந்தேன். ஈல்டு முடிஞ்சு போச்சு. அந்த தக்காளி செடியை பிடுங்கி போட்டேன். இப்போ அந்த பெயிண்ட் பக்கெட்டில் இருக்கிற மண்ணை தான் கீழே கொட்டி வச்சுருக்கேன். அதே பழைய மண் கலவையை தான் திருப்பி நான் கம்போஸ்டிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அதில் உரமும் இருக்குது. இப்போ நம்ம அதில் எரு சேர்த்துருக்கோம், மண்புழு உரம் சேர்த்துருக்கோம், நம்ம கிச்சன் கம்போஸ்ட்டும் அதில் இருக்குது. அதில் ஏராளமான நுண்ணுயிரிகள் இருக்குது, மண்புழு இருக்குது, நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாம் சேர்க்குற இந்த காய்கறி கழிவு குப்பையை ரொம்ப சீக்கிரமாக மக்க வைக்கும். கண்டிப்பாக 30 நாளில் உங்களுக்கு 80% கம்போஸ்டிங் உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதையே நீங்கள் எடுத்து செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம். எந்த ஃபங்கஸ் பிரச்சனையும் வராது. உங்கள் செடி அழுகி போகாது, காஞ்சி போகாது, எந்த பிரச்சனையும் வராது. 3 வருடங்களாக இதே தான் நான் தொடர்ந்து என்னோடய மாடி தோட்டத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்னோடய காய்கறி கழிவை ஒரு நாளும் வெளியே தூக்கி நான் போட்டதே கிடையாது. இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, ஒரு தற்சார்பு வாழ்க்கை நம்ம எல்லோரும் கண்டிப்பாக வாழணுங்க. இயற்கையோடு ஒன்றிய ஒரு வாழ்க்கை. இந்த காய்கறி கழிவை வெளியே தூக்கி கொட்டவே கொட்டாதீங்க. அதை வச்சே நம்ம ரொம்ப சூப்பராக மாடி தோட்டம் ரன் பண்ணலாம். ஈல்டு அதிகமாக கிடைக்கல அப்படின்னாலும் நமக்கு ஓரளவுக்கு நம்ம தேவைக்கு உண்டான காய்கறிகள் கொஞ்சமாவது கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அதிகமாக ஈல்டு வேணும், ரொம்ப பெரிய அளவில் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா, இந்த காய்கறி கழிவை நீங்கள் உரமும் செஞ்சு வச்சுக்கலாம். ஆட்டு மாட்டுச்சாண எருவோ அல்லது கடலை புண்ணாக்கோ மற்ற உரங்களோ நீங்கள் காசு கொடுத்து வாங்கி கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு 2 தடவை நீங்கள் கொஞ்சமாக உரம் வாங்கி உங்கள் மண்ணில் சேர்த்துக்கிட்டாலே போதும். உங்கள் மண் எப்போவுமே சத்துள்ள மண்ணாக இருந்துக்கிட்டே இருக்கும். வெறும் காய்கறி கழிவு கம்போஸ்டிங் மண்ணையே மட்டும் கூட வச்சு கார்டனிங் பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதிக அளவு காய்கறி கிடைக்காட்டால் கூட நம்ம வீட்டு தேவைக்கு உண்டான காய்கறிகள் கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். வாரம் ஒரு கத்திரி செடியிலேருந்து கண்டிப்பாக 1/4 கிலோ கத்திரிக்காய் ஒரு வாரத்துக்கு நீங்கள் எடுக்க முடியும். இதை நீங்கள் வச்சு பார்த்தா தான் தெரியும். நான் உங்களுக்கு நான் வச்சு எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறது நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் மாடித்தோட்டம் அமைச்சு அறுவடை எடுக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். உங்களோட காய்கறி கழிவை கண்டிப்பாக வெளியே தூக்கி போடாதீங்க. இதே மெத்தடில் கம்போஸ்டிங் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட மண் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற மரத்துக்கடியிலேருந்து நீங்கள் மண் எடுத்துக்கலாம். காஞ்ச இலை சறுக்கு குப்பையோடு கூட மண்ணாக இருந்தால் இன்னுமே ரொம்ப பெஸ்ட்டு கம்போஸ்டிங் பண்ணுறதுக்கு. கார்பன் கண்டென்ட்டுக்கு இந்த காஞ்ச இலை குப்பைகள் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த ஈரமாக இருக்கிற இந்த க்ரீனாக இருக்கிற காய்கறி கழிவு குப்பையெல்லாம் உங்களுக்கு நைட்ரஜன் கண்டென்ட், நைட்ரஜனும் கார்பனும் சேரும்போது தான் உங்களுக்கு கம்போஸ்டிங் ப்ராசஸ் சூப்பராக நடக்கும். இது 50%, அது 50% நீங்கள் கலந்து போடலாம். ஒரு லேயர் பச்சை காய்கறி போட்டிங்க அப்படின்னா அடியில் மண் போட்டுக்கோங்க. தொட்டியில் பச்சை காய்கறி குப்பை, அதுக்கு மேலே மண், திருப்பி இலை சருகு காய்ந்த குப்பை இருந்ததுன்னா அது ஒரு லேயர், அதுக்கு மேலே திருப்பி மண், அதுக்கு மேலே காய்கறி குப்பை, இப்படியே மாற்றி லேயர் பை லேயராக இந்த பெயிண்ட் பக்கெட்டை நான் ஃபில் பண்ணிக்கிட்டே வரதை பாருங்கள். வாட்டர் மெலன் குப்பையை நான் கட் பண்ணி தான் போடுவேன். இதில் 1-2 துண்டு அடியில் நான் பார்க்கல, பெரிய துண்டாக அப்படியே இருக்குது. அதனால் அதை கையால் உடச்சி போடுறேன் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சின்ன துண்டுகளாக்கி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கம்போஸ்டிங் ப்ராசஸ் நடக்கும். நான் அப்படி தான் போடுவேன். ஏதோ 1-2 குப்பை எனக்கே தெரியாமல் அடியில் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் கையால் உடச்சி போட்டுக்கிட்டேன் அதை. இந்த காய்கறி கழிவு குப்பை தாங்க அப்படியே பிளாக் கோல்டாக நமக்கு திருப்பி கிடைக்கிது. அதனால தான் சொல்கிறேன், விலை மதிப்பில்லாத இந்த குப்பையை தூக்கி போடவே போடாதீங்க. ஒரு கோல்டை எவ்வளோ நம்ம உயர்ந்த ஒரு பொக்கிஷமாக பார்ப்போமோ அந்த மாதிரி இந்த காய்கறி கழிவை நம்ம பார்க்கணும். இது அப்படியே திருப்பி உரமாகி நமக்கு தோட்டத்துக்கு பயன் தரும்போது, இதுலேருந்து ஒரு செடி வச்சு அறுவடை எடுத்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆர்கானிக்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, உண்மையிலே ஆர்கானிக்னால் என்னங்க? இது கூட நம்ம உரம் சேர்த்து கார்டனிங் பண்ணும்போது அது ஆர்கானிக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. வெறும் காய்கறி கழிவு குப்பையை மட்டுமே வச்சு நம்ம பண்ணுற இந்த தோட்டம் தாங்க உண்மையிலே ஆர்கானிக்கான தோட்டம். அதனால தான் பானு ஆர்கானிக் கார்டன்னு பேர் வச்சுருக்கேன் என்னோடய தோட்டத்துக்கு. கண்டிப்பாக எந்த விதமான கெமிக்கல் உரமும் பயன்படுத்தாமல் மண்புழு உரம்,
ஆட்டு மாட்டு சாண எரு அப்படின்னு இயற்கை உரத்தை மட்டுமே வச்சு நம்ம கார்டனிங் கண்டிப்பாக செய்யலாம். நிறைய விவசாயிகள் இன்றைக்கி இயற்கை விவசாயத்துக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க. நிறைய இயற்கை விவசாயம் செஞ்சு சாதனையும் படைக்கிறாங்க. நிறைய அறுவடைகளும் எடுத்து காட்டுறாங்க. விளைச்சலையும் அதிகமாக எடுத்து காட்டுறாங்க. அதனால் இந்த காய்கறி குப்பையை வச்சு மட்டுமே நம்ம கண்டிப்பாக கார்டனிங் செய்யலாம். அதில் இருக்கிற சத்துக்கள் எது வரைக்கும் போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதை விதைத்து நாற்று மாற்றி எடுத்து வைக்கிற வரைக்கும் இந்த காய்கறி கழிவு குப்பையில் இருக்கிற இந்த சத்துக்கள் மட்டுமே கண்டிப்பாக போதுங்க. அதுக்கப்புறம் அந்த செடி பூக்கணும், காய்க்கணும், பழச்செடியாக இருந்தால் பழம் வைக்கணும் அப்படின்னா அப்போ மட்டும் நம்ம இயற்கை உரம், மண்புழு உரமோ அல்லது ஆட்டு மாட்டு எருவோ அல்லது கடலை புண்ணாக்கு கரைசலோ நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இந்த செடி இன்னும் வீரியமாக நிறைய பூக்கள் வச்சு ஒரு அதிகபட்சமான காயும் கனியும் நமக்கு கொடுக்கும். இதுதான் மாடி தோட்டத்தில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒன்று மட்டும்தான். நான் பார்த்திங்கன்னா அதிகமாக காசு கொடுத்து என்னால் உரங்கள் வாங்க முடியல. அதனால் இந்த காய்கறி கழிவு உரத்தை மட்டுமே வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு 3-4 வருஷமாக இப்போ வரைக்கும் கார்டனிங் செஞ்சிட்ருக்கேன். ஒரு சுமாரான விளைச்சல் என்னோடய குடும்பத்துக்கு எனக்கு தேவையான கீரை காய்கறி எனக்கு அதில் கிடைக்குது. அதை நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக ஒரு கத்திரி செடியிலேருந்து ஒரு வாரத்துக்கு 1/4 கிலோ வரைக்கும் நீங்கள் ஒரு கத்திரிக்காய் செடியிலேருந்து நீங்கள் அறுவடை இந்த வெறும் காய்கறி குப்பை உரத்தை வச்சு மட்டுமே நீங்கள் எடுக்க முடியும். இதையே நம்ம திருப்பி செய்யும்போது நம்ம மண்ணே காய்கறி கழிவு உரமாகவே மாறிடுதுங்க. ஒரு 3 வருஷத்தில் என்னோடய மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பொலன்னு பொட்டு மாதிரி நல்ல கருப்பு கலரில் மாறி இருக்குது. இந்த மண்ணே கம்போஸ்டிங்காக மாறிடுது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை திரும்ப செய்யும்போது நமக்கு பலன் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி காய்கறி கழிவு கொட்டாமல் எல்லாருமே கம்போஸ்டிங் பண்ணுங்கள். ஹாப்பியாக கார்டனிங் பண்ணுங்கள். ரொம்ப சுலபமாக கார்டனிங் பண்ணலாம். அடிப்படையான காய்கறிகள் கீரை, முள்ளங்கி, தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் ஒரு குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை காய்கறிகள் இதுதாங்க. ஒரு 2 வெண்டைக்காய் இருந்ததுன்னா ஒரு புளிக்குழம்பு வச்சிடலாம். ஒரு 2 கத்திரிக்காய் கிடச்சா ஒரு சாம்பார் வச்சிடலாம். அதனால தான் சொன்னேன், இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கை, தற்சார்பு வாழ்க்கை. நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்த வாழ்க்கை தாங்க, நம்ம மறந்து போன ஒரு வாழ்க்கை இது. அதனால் மாடி தோட்டத்தில் இதெல்லாம் நம்ம திருப்பி நினைவுபடுத்திக்கலாம். இயற்கையோடு சேர்ந்து வாழலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கும் சரி. மாடி தோட்டத்துக்கு வந்தாலே உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அதில் ஒரு பூ பூத்து ஒரு பிஞ்சு வைக்கிறத பார்க்கும்போது நம்ம மனசுக்கு எல்லையில்லாத சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த கம்போஸ்டிங் முடிஞ்ச பிறகு கடைசி லேயர் மண் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். புளிச்ச மாவோ அல்லது புளிச்ச மோரோ எதாக இருந்தாலும் நீங்கள் டைல்யூட் பண்ணி மேலே தெளித்து விடலாம். நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இந்த புளிச்ச மோர்லேயும் மாவுலேயும் இருக்குது. இதில் மண்புழுக்கள் இருக்குது பாருங்கள். இதுக்கு உணவு தான் நம்ம கொடுத்துருக்குற அந்த காய்கறி கழிவு. ஓகே வீவர்ஸ், நம்ம பானு ஆர்கானிக் கார்டன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.